சிங்கம்புணரி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்களை காளைகள் மேய்ந்ததால் நெற்கதிர்களை கட்டி இணைத்து மூதாட்டி கதறி அழும் காட்சி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஓடுவன்பட்டியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 50 ஏக்கர் நெற்பயிர்களை இரவு நேரங்களில் வந்த காளைகள் மேய்ந்துள்ளன. இந்த பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதால் காளைகளை கட்டுப்படுத்தவும் கோசாலை அமைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் நீண்ட காலமாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் காளைகள் சேதப்படுத்திய நெற்பயிர்களை மூதாட்டி ஒருவர் கட்டியணைத்து கண்ணீர் விட்டு அழும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு முடிவு எடுக்காதா? அந்த மாட்டுகளுக்கு ஒரு வழி இல்லையா? எங்களை கண்ணு தூக்கம் இல்லாம 2 வருஷமா கண்ணு உறக்கம் இல்லாம அந்த விவசாயத்தை பண்ணி கைக்கு வந்து நாங்க அறுக்க போயிடு எல்லாம் வாடு விட்டு வளர்த்து தண்ணி வச்சு இப்படி கஷ்டப்பட்டு போயிருக்கு. ஐயோ நாங்க என்ன பண்ணுவாங்க? 30-40 மூடு நெல் 50 மூடு நெல் வேற இலக்குல அரைக்காபடி நெல் கூட இல்லாம தின்னுட்டு போயிருக்கு.